மழை பொய்த்து போனதால் சொட்டு நீர் பாசனத்திற்கு மாறிய புதுச்சேரி விவசாயிகள் நிலத்தடி நீர் 100 அடிக்கும் கீழே சென்றுவிட்டதால் தற்போது சொட்டு நீர் பாசனத்திற்கும் சோதனை வந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து இந்த தொகுப்பில் கிழக்கு கடற்கரையோரம் உள்ள புதுச்சேரிக்கு என தனி நீர்த்தேக்க அணை கிடையாது. அதே நேரம் புதுச்சேரியில் 84 ஏரிகளும் 86 குளங்களும் 400க்கும் மேற்பட்ட குட்டைகளும் இருப்பதாக பொதுப்பணித்துறை கணக்கு சொன்னாலும் இவற்றில் பல தூர்வாரப்படாததாலும் ஆக்கிரமிப்பாலும் காணாமல் போய்விட்டன. இதனால் மழைக்காலங்களில் தேக்கி வைக்க முடியாத மழைநீர் கடலுக்கு சென்று விடுகிறது. வேறு வழியின்றி நிலத்தடி நீரை மட்டுமே விவசாயிகள் நம்பியிருந்தனர். தற்போது நிலத்தடி நீரும் வற்றிவிட்டதால் சொட்டு நீர் பாசனத்துக்கு நீர் கிடைக்கவில்லை. தண்ணீர் குறைவாக தேவைப்படும் சவுக்கு, கரும்பு பயிர்கள் கூட நீரின்றி வறண்டு வருகின்றன. இந்த வருஷமும் ஆற்றுல தண்ணி போகாதனால ஆற்றுல இருக்கிற மணல்லாம் கவர்மெண்ட் போட்டு அந்த மணலை பூரா வாரியத்தினால ஆற்றுல மணல் இல்லாதனால நிலத்தடி நீர் சுத்தமாக இப்போ 20 அடியில் இருந்த நிலத்தடி நீர் 150 அடி, 160 அடி, 170 அடி கீழே போயிடுது. அதனால் விவசாயம் பண்ண முடியல. இப்போ இருக்கிற வறட்சியில் தண்ணி சுத்தமாக 110, 120 அடிக்கு மேலே இங்கே லேயர் போயிடுறதுனால சொட்டு நீருக்கே அது தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. தண்ணியை சேமிக்க உண்டான வழியை இந்த அரசும் செய்யலை. எங்களுக்கும் தண்ணியை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எப்படின்னு தெரியல. தண்ணி பற்றாக்குறையாதனால சவுக்க, கரும்பு, மரவள்ளி இப்படி தான் பயிர் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் இந்த நிலத்தெல்லாம் வெறும் நெல் தான் விளையும் இந்த இடம்லாம். இப்போ நாங்கள் சவுக்கு போட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு எங்களுக்கு. நீர் மேலாண்மை என்பது ஒருங்கிணைந்த பணி. அரசு, அதிகாரிகள், மக்கள் என அனைத்து தரப்பும் இணைந்து செயல்பட்டால் நீர்நிலைகளை காப்பாற்ற முடியும் என்கிறார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி. Water management is a collective management. It must involve the people, the owners of the land, owners of the ponds, residents of the village, but people with public servants. And in between the public servants is the BDO, the Rural Development Mission Director, the local junior engineer, right? The irrigation person, the science and technology. It's a group work. மழை இல்லாததால் கருகும் பயிரை கண்டு கலங்கும் விவசாயிகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் தகுந்த ஆலோசனைகளை அரசு வழங்கினால் மட்டுமே புதுச்சேரியில் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும். மழை பொய்த்து போன காரணத்தினால் விவசாயம் கடந்த ஓராண்டாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நீரின் முக்கியத்துவம் தற்பொழுது உணரப்பட்டிருக்கிறது. நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பது அரசின் பணி மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இருக்க வேண்டும். இனி ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18 தமிழ்நாடு.